ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நேற்று பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் குருமா பார்க்கலாம். இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குருமா பண்ணணும் அப்படின்னாவே எப்பயுமே என்ன பண்ணுவோம், தேங்காய், பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி தான் குருமா வைப்போம். ஆனால் இந்த குருமாக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்தாமல் அப்படியே உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு குருமா ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குருமா ரெசிபிஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்பாசி கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிய விட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மராட்டி முக்கு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மதன் இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நான் எல்லாம் எண்ணெயில் பொரிய விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இன்னும் குட்டி சைஸாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் 3 சேர்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1 போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்தக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலை. எண்ணெயிலே நல்லா பெரிய வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலே தக்காளி பழம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி குருமா வைக்கிறதுக்கு 2 கேரட்டு, ஒரு 5 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு தூள் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை பீட்ரூட், சின்ன சைஸ் பீட்ரூட்டில் அரை பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை பார்த்திங்க அப்படின்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதான் வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கொண்டக்கடலை நல்லா ஊறிச்சு அப்படின்னா குருமா சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி இருக்கிற கொண்டக்கடலை குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு, அந்த கொண்டக்கடலைக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கனால 3 விசிலே நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேல தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். கொண்டக்கடலை வேகட்டும். அதுக்குள்ளே பெரிய வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலும் பழுத்த பழமாக தக்காளி பழத்தை ஒரு 3 பழத்தை அதில் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்தக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும். அப்படியே முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா சோன்னு வதங்கி வந்தால் மட்டும்தான் இந்த குருமா சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதை விட உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு செய்யலாம். அந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்கிறனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அரை பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குருமா ரொம்பவே ரெட்டிஷாக தெரிகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தால் கூட தெரியாது. ஆனால் பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். மற்ற வெஜிடபிள்ஸை விட பீட்ரூட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். கொண்டக்கடலை இப்போ தான் ஒரு விசில் வந்திருக்கு. நான் 2 விசில் விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருக்கு. அதனால் அதிகமாக சட்டுன்னு சீக்கிரம் வதங்கி வரல. கொண்டக்கடலை வேகிற டைமுக்குள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொண்டக்கடலை வெந்து வந்திருக்கு. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸையும் போட்டு மறுபடியும் ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் கட் பண்ண சைஸை விட உருளைக்கிழங்கு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவும் கரைஞ்சி போகாமல், ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெந்து மாவு மாதிரி போகாமல் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் நான். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே வெஜிடபிள்ஸுக்கும் தேவையான அளவு சேர்த்து மொத்தமாக நீங்கள் உப்பு அதில் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உப்பு கக்கிற மாதிரி இருக்கும் கொண்டக்கடலை. அதனால தான் கரெக்டாக கொண்டக்கடலைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் அதில் சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ வெஜிடபிள்ஸை சேர்த்தனால வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் சேர்த்து கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கலாம்.
தக்காளி வெங்காயம் 2 ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலை. ஓரளவுக்கு நல்லா இது வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ள காய்கறியும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் எதையுமே மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி இதை குருமாவில் சேர்த்தாமல் வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறேன் இந்த குருமா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய அதில் சேர்த்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன் அளவு நான் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டதுக்கப்புறம் அந்த பவுல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி விட்டு கடலை மாவு அப்படியே விட்டுடலாம். கரெக்டாக வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த மாதிரி பெரிய வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக குருமாக்குள்ளே தெரியக்கூடாது. நல்லா சோறாக வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நிறைய காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் மல்லித்தூளும் மிளகாத்தூளையும். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நல்லா ஓரளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு வேக வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்தனால பாருங்கள் எந்த வெஜிடபிள்ஸுமே அதிகமாக ஓவர் குக் ஆகி அப்படியே கரைஞ்சி மாவு மாதிரி போகாமல் கரெக்டாக நல்லாவும் வெந்திருக்கு. பீஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா முழுசாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே கொலக்கலன்னு வெந்து போயிட்டாலும் அந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. வேக வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். குருமாக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சமாக கொண்டக்கடலைக்கு எவ்வளோ கல்லுப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ கல்லுப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்து தான் ரெண்டையுமே வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸுக்குள்ள கரெக்டாக தேவையான அளவு உப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குருமாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் கடலை மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ரொம்ப கெட்டியாயிரும். ஆனால் இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பதத்தில் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கடலை மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இந்த குருமா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருந்தால் தான் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலை மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கனால கடலை மாவு மட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். மல்லி, புதினா 2ம் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா குருமா நல்லா வாசனையாக இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இந்த குருமா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவுக்கு வெச்சு குருமா வச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குருமா. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, புதினா தூவி இறக்கிறேன். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டான குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா. வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கோம். அந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். என்ன தான் நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தா கூட இந்த மாதிரி குருமாக்கெலாம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது தான் குழந்தைங்க குருமாவோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.